நல்லா இருக்குது. ட்ராக்ல ஓடுறதும் டெம்பிள்ஸ் அந்த மாதிரி அப்போ புரியல, இப்போ புரியுது. ரோட்டில் போகிறத விட ட்ராக்ல போனால் தான் ஈஸி போல். 2 பக்கம் மலையை குறைஞ்சிருக்காங்க. ட்ராக்கையே காணும். நம்ம டன்னலை கிராஸ் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கல. ட்ரெயின் வந்துச்சுன்னா ஓரமா ஒதுங்க எங்கே இடம் இருக்கும். The journey is more important than the destination. இது வெள்ளை இடியாப்பம் சோளத்தில் பண்ணுறது இல்லைங்க, சோள மாவு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் இடியாப்பம். எஸ். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இலங்கையில் எல்லை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் இருக்கோம். இது வந்து ஒரு மலைப்பகுதிங்க, நம்ம தீவு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன். இது போன விளாகில் பார்த்துருப்பீங்க. நம்ம ராவணன் குகையில் இருக்கக்கூடிய புத்த கோவில் அதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம். அது பார்த்துட்டு நம்ம இப்போ ரிட்டன் வந்து திரும்ப எல்லா மெயின் டவுனுக்கு போயிட்டு இருக்கோங்க. நம்ம காலைல ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அது வந்து நான் விளாகில் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா செம்ம பசியில் போனேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எதுவுமே வெளியே எடுக்காமல் சாப்பிட்டு முடிச்சேன். அந்த கடை வந்து டோட்டலி ஒர்த்துங்க. ஏன்னா இங்கே நிறைய இங்கே எல்லையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கெஃபேஸ் தான் இருக்குது. இங்கே தான் பார்க்க முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். அவுட்டர்னால் 2 கிலோமீட்டர் தள்ளி. பட் அந்த மெயின் டவுன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஃபேஸ் தாங்க. எல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்களை டார்கெட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை கண்டுபிடிச்சாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அதுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. காலையில் சாப்பிட்டேன், நல்ல ஹெவியாகவே சாப்பிட்டேன். ஒரு கோகோனட் ரொட்டி, 5 பீஸ் இடியாப்பம், சிக்கன் கறி, முட்டை, ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டேன். ஒரு 270 இந்திய பணத்துக்கு ஆச்சு. கார்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுமே இருக்குது, பிரியாணிலாம் இருக்குது. பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டுருச்சு, ஒரு 400 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் இந்திய பணத்துக்கு. பட் அது இல்லாமல் ரைஸ், சிக்கன் கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அது மாதிரி ஒரு லஞ்சு போய் சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கே எல்லையில் வந்து இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குங்க. ஆடம்ஸ் பீக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பதில வரைக்கும் போன ட்ரெயினில் 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜு மேலே நம்ம வந்து பயணம் பண்ணியிருப்போம். பட் அந்த பிரிட்ஜை வெளியே வந்து நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அங்கே போக முடியுமான்னு தெரியல. அது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஐ திங்க் ஒரு 3 மணி போல் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க எனக்கு. ஏன்னா நேற்று நம்ம வந்து ட்ரெயினே லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே டவுனுக்கு போவோங்க. எல்லாம் 1040 மீட்டர் அபவ் சீ லெவல். இங்கே நல்லா லேண்ட்ஸ்லைடெல்லாம் வந்துருக்கோம் போல். செம்மையாக ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. காலையில் சாப்பிட்டோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டு ப்ளஸ் நல்ல லஞ்ச் ஸ்பாட்டும் கூட. இங்கே நார்மல் மீல்ஸ் தான் வச்சுருக்காங்க. ரைஸு, சிக்கன், ஃபிஷ்ஷு, அங்கே ஃபுல்லாக அந்த வெஜ் ஐட்டம்ஸ், தால் அது இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த கொத்து இருக்குங்க, இந்த மாதிரி கொத்து போட்டா அப்புறம் இடியாப்பத்தை கொத்து போட்டு கொடுக்குறாங்க. நம்ம இடியாப்ப கொத்து சொல்லியிருக்கோம். வந்துருச்சுங்க இடியாப்பம் கொத்து. சிக்கன் போட்டு சொன்னேன், பட் குவான்டிட்டி அதிகம் தான். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. அனுராதபுரில் வந்து ஒரு இடத்துல அந்த குத்து பாகத்தை சொன்னோம், அங்கேயே குவான்டிட்டி ரொம்ப அதிகம். சாப்பிட்டுட்டேன். மொத்தம் 540 ரூபா. நம்ம பணத்துக்கு ஒரு 150 கிட்ட வரும். அப்படி போய்ட்டு பில் பே பண்ணிடலாம். இங்கே மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. எங்கிட்ட கேஷ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகுதா. ஸோ அதில் கார்டு அக்செப்ட் பண்ணுற கடையை நான் ப்ரிஃபர் பண்ணேன். ரேட்டை கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு நார்மல் ரேட் இது. இங்கே வேணும் இங்கே நிறைய சாவினியர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம நேற்று நைட்டு தங்கியிருந்த ஹாஸ்டலுங்கிறது இது அந்த ராக் வியூ, எல்லா ராக் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்டலுக்கு இதை விட பாதி வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இதாங்க ரயில்வே ஸ்டேஷனோட டன்னல். அது ரயில்வே லைன் மேலே போகும், நம்ம கீழே போக வேண்டியதான். நமக்கு தான் டன்னல். கித்தல் இல்லை, ஐ திங்க் இந்த கட்டு தான் எடுக்கணும். ஆமாம், இதில் தான் நம்மளுடைய அடுத்த ஹாஸ்டல் இருக்குது. நல்லா மேலே போகுது. இது வந்து கோசி ஹவுஸ் ஹாஸ்டல். ஓகே, இன்னும் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. அந்த பாட்டுக்கு போகுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ரயில்வே ட்ராக்கு மேப்பு இது வரைக்கும் தான் வண்டி காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே இருக்கும் போல், போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலி நம்ம அந்த சைடு இந்த ட்ரெயின் ட்ராக் போகுதுலையே, அது பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, அங்கே தான் எங்கேயோ நினைக்கிறேன். நம்ம திரும்ப வந்த வழியிலே போயிட்டு பார்க்கலாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம மெயின் ரோட்லேருந்து கட் எடுத்து அப்படியே மேலே போயிட்டோங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு போர்டு போட்டுருக்காங்க, நம்ம கவனிக்கவே இல்லை. இது உள்ளே போகணும் போல். இது உள்ளே போனால் அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருக்க ரோடு ஜாயின் ஆகும். இங்கே ஸ்கூட்டர் அண்ட் டுக் ஃபார் ரெண்ட்லாம் போட்டுருக்காங்க.
பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல், கோசி ஹவுஸ் ஹாஸ்டல். சரி ஓகே போவோம். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம் இல்லையா, அந்த ஸ்ரீ பவன் எல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு சிங்கிளை இங்கே நடத்திட்டு இருக்காது போல். அது ஹோம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீடும் அங்கே தான் இருக்குது. அவர் ஒய்ஃப்லாம் இருந்தாங்க. அது வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ நான் மேப்பில் கொண்டு போய் காமிச்சேன். அப்போ அவரே அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தா 2-3 வாட்டி ஃபோன் பண்ணாது, இவங்க எடுக்கலை. அப்புறம் திரும்ப ஒரு 3வது-4வது வாட்டி பண்ணும்போது எடுத்து அப்போ அது வேறு நம்பர் தப்பாக அப்டேட் ஆகிருக்கா என்னான்னு தெரியல. அவங்க வந்து வேறு ஏதோ பேர் சொல்லி கட் பண்ணிட்டாங்க காலை. ஓகே, எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளே வந்துட்டோங்க நம்ம ஹாஸ்டலுக்கு. கோசி ஹவுஸ் ஹாஸ்டல். முன்னாடி வந்து இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இது ஒரு வீடு. இங்கே வந்து நம்மளது வந்து ஒரு 4 பெட் டாமுங்க. சின்ன ரூமு, பட் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. எல்லா பெட்டுக்கும் வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு. நம்ம துணி வேணா போட்டுக்கலாம். எல்லா பெட்டுக்கும் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இங்கே அழகான யானை. இங்கே வந்து காமன் ஏரியா மேப்பு. லெட் இட் ஆல் கோ, சி வாட் ஸ்டேஸ். ஸோ இது மாதிரி நல்லா அங்கங்கே அழகழகான ஓவியங்கள் அண்டு சில வாசகங்கள். வித்தவுட் லவ் எவ்ரி ஹவுஸ் இஸ் எம்டி. 2 வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து குளிக்கிறது பாத்ரூம். ஹாட் வாட்டர் தான் வரும் இங்கே. எங்கே நான் உங்களுக்கு ஜன்னல் வெளியே காட்டின இடம் இது. ஒரு ஹேமாக்லாம் இருக்காது, ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. நம்ம அந்த ஹாஸ்டலை விட இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டூர் காமிச்சேன்ல, அதே மாதிரி நமக்கு வந்து இந்த எங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம நேற்று போனோம் இல்லையா, அங்கே எதுவுமே பண்ணல. 6 பெட் இருக்கான்னு கேட்டால் இல்லை 4 பெட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் காஸ்ட்டில் இருக்கிறது தான் கொடுத்தாங்க. அண்டு குடிக்க தண்ணி இல்லை, எதுவும் கிடையாது. பட் இங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறதுனால ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன லெவலில் ரன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அதில் இப்போ தான் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இப்போ போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வண்டியில் தான் போகணுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ட்ராக்கை விட்டே நடந்து போனோம்னா அது ஈஸியாக, இப்படி போனால் ஒரு 20 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரோட்டில் போயிட்டு வந்தோம்னா போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் அப்படின்ட்டு. அது ப்ளஸ் ரோட்டில் வந்து இப்போது டிராஃபிக்காகவும் ஆகுமா இந்த டைமில். ஸோ என்னென்னா, இந்த த்ரீயோஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு அந்த சைடில் தான் வந்து நம்மளுடைய ஹாஸ்டல் இருக்குது. அது பக்கத்து பில்டிங்கே இது. அதுக்குள்ளே இப்படி நடந்து வந்தோம்னா இங்கே படிக்கட்டு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு, த்ரீ ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டு, நம்ம தங்கியிருக்க கோசி ஹவுஸ் ஹாஸ்டல், அதுக்கு பக்கத்துலேயே பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 3த்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ்லாம் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரையும் பார்த்தேன். நம்ம இந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜை முடிச்சுட்டு நம்ம திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்து அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஷன் வரும். ஸ்டேஷனை தாண்டி தான் அந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜு. ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள் ஸ்டேஷனு, பிளாட்ஃபார்ம்லாம் தெரியுதா. ஸோ இங்கே ட்ராக்கு டிவைட் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே ஏதோ வழியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கம்பிக்கு, இந்த கம்பி தெரியுதா, இதுக்கு வெளியே நடப்போம். அதுதான் இந்த கம்பி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாதையுமே இருக்குங்க. ஸோ இங்கே ட்ராக் வந்து 3ஆக பிரியுதுங்க. ஸோ இதுதான் எல்லாம். இதான் மெயின் பிளாட்ஃபார்ம். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இங்கே போட்டு அப்புத்தலை 23 கிலோமீட்டர். நானும் ஓய கண்டி கொலம்போ. பாருங்களேன், வாக் ஆன் த ரயில்வே லைன் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்ம வாக் ஆன் த சைட் ஆஃப் த ரயில்வே லைன் வேணால் பண்ணிக்கலாமா? நம்ம முன்னாடியே அந்த போன ஒரு விலாகில் சொன்ன மாதிரி, அந்த ட்ரெயின் விலாகில், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட லைனு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உட்டனில் தாங்க இருக்குது. எங்கெல்லாம் வுட்டு டேமேஜ் ஆகுதோ அங்கே மட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் கான்க்ரீட்டு இல்லைன்னா ஸ்டீலு மாற்றிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் இன்னும் அந்த உட்டன் இதில் தான் அது வருங்க. இதெல்லாம் டேமேஜ் ஆகலை. ஸோ அப்படியே உட்டனே வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே கொஞ்சம் கான்க்ரீட்டு. டெம்பிள் ரன் மாதிரி ரயில்வே லைன் தானே இது. சிங்கிள் ட்ராக் ஆயிடுச்சு. சரி சொன்னாங்க 5 மணிக்கு எப்போ ட்ரெயின் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. மணி 5 ஆயிடுச்சு.
பட் ஆனால் ஒரு 4:45 என்னமோ ஒன்று போச்சுங்க. இல்லை 5 மணி ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சா இல்லை அதுக்கு முந்தின ட்ரெயின் லேட்டாக வந்துச்சா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ஒரு 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெளிச்சம் போகிறதுக்குள்ளே நம்ம ரிட்டன் நடந்து வந்துருந்தோம். அதான் நமக்கு சேஃபு. ஆக்சுவலி வண்டியில் போயிருந்தால் கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. இப்போ நடந்து போகிறது நல்லா ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி கண்டியில் வந்து பதுவில் ட்ரெயினில் வந்தப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ரயில்வே லைனில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்குது அப்படின்னா அந்த நிற்கிற கேப்பில் ஒன்று க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இல்லை நம்ம ட்ரெயின் கிளம்புனக்கப்புறம் அப்படியே ட்ராக்கை தாண்டி அப்படியே ட்ராக்லேயே நடந்துலாம் போனாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. ரோட்டில் போகிறத விட ட்ராக்கில் போனால் தான் ஈஸி போல். டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கம்மி. ரோடுனா வளைஞ்சு சுற்றி போகும். அதுங்க செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி வேறு லெவலு. ரோட்டில் வந்திருந்தோம்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு சின்ன பிரிட்ஜ். இது வந்து 3 arches பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இது வந்து 3 பில்லர் தான் இருக்கும். அதனால் 3 arches பிரிட்ஜு. இதுதான் இதில் பில்லரை காணுமே. ஏதோ ஒன்று மேப்பில் 9 archesக்கு முன்னாடி 3 archesன்னு ஒன்று வரும்னு போட்டிருந்தாங்க. இன்னும் போகணுமோ? போய் பார்ப்போம். செம்மையாக இருக்கு. வா, இங்கே பாருங்க, ஒரு அப்பாவும் பொண்ணும் போயிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஸ்கூல் இருக்கான்னு தெரியலையே இந்த பக்கம். ஏன்னா கொண்டாத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு குட்டி பையனை அப்படியே தோளில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் பசங்க யாரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வரல, நார்மல் ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. அப்படி இங்கே ஒரு வளைவு. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்குது. ஃபுல்லாக நிழல் தான். 2 பக்கம் ஆக்சுவலி 2 பக்கம் மலையை குடஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயோ மலை இங்கேயோ மலை, 2த்தையும் குடஞ்சி ட்ராக்கை போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ட்ராக்கில் ஓடுறதும் நம்ம ஒரு பாலத்து மேலே நிற்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 arches பிரிட்ஜுங்க. ஏன் நமக்கு அந்த பில்லர் சரியாக தெரியல எனக்கு. பட் எனக்கு ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. அங்கே ஒரு பில்லர், சென்டரில் ஒரு பில்லர், அங்கே லெஃப்டில் ஒரு பில்லர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 9 arches பிரிட்ஜு தான் வரும். அது இன்னும் சூப்பராக இருக்கும் வியூ. போய் பார்ப்போம். இங்கே ஆக்சுவலி ஒரு வழி போகுதுங்க. அப்படியே அந்த சைடு ஏதோ ரோடு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் இந்த பிரிட்ஜுக்கு வரத்துக்காக நிறைய பேர் நடந்து அப்படியே ஒரு பாதை க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, 9 arches பிரிட்ஜில் ஏதாச்சும் க்ரௌடு இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இங்கே ஏதோ கொஞ்சம் வேலைலாம் போயிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே ஏதோ பார்த்து போகும் போலியே. ரோடு போட போகிறாங்களா என்ன? இங்கே ட்ராக்கையே காணும். கம்ப்ளீட்டாக இதுவாக கிடக்கு, கட்ட மட்டும். நமக்கு பின்னாடி 2 பேர் ஓடி போயின்னு இருக்காங்க, வெளிநாட்டுக்காரங்க. நீங்கள் பாருங்க, ஒரு கடையை திறந்து விட்டாங்க. இந்த ட்ராக் இந்த சைடு, அந்த சைடு 3 arches பிரிட்ஜு, இந்த சைடு 9 arches பிரிட்ஜுன்னா கொஞ்சம் தூரம் போகணும். வழியில் காஃபி, டீ, ஜூஸு, ஸ்மூத்தி, சின்சர்லா கஃபேவாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டு, ஈவன் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்லாம் நடந்து போனாங்க. ஸோ மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வழி. சூப்பர், நல்ல விஷயந்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தால் இங்கே இன்னொரு கடை போட்டாங்க. இங்கே ஏதோ வழி இருக்குது போல் ஒரு சைட்லேருந்து. ஆமாங்க, இந்த சைடு ஏதோ வழி இருக்குது. இந்த ஏரியாவில் நல்ல கூட்டங்க. ஒரு சிலர் அங்கே 9 arches பிரிட்ஜில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் நம்மளை மாதிரி இப்போ தான் போயிட்டு இருக்காங்க போல். இது ரோடு இங்கே கனெக்ட் ஆகிறதுனால இந்த வழியாக நிறைய பேர் வராங்க. இங்கே வாங்க, இங்கே 9 arch டுக் பார்க்குன்னு போட்டுருக்கா. அது கொஞ்சம் தள்ளி ஒரு சின்னதாக ரோடு போகுது. அங்கே வந்து ஒரு பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வழிங்க. நான் இப்போ கேமராவில் எடுக்கும்போது எவ்வளோ கிளியராக இருக்கும்னு தெரியல. நான் இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணுறேன் நான் எடிட்டிங் அப்போ. 3வது கடைங்க இந்த பாதையில். எல்லாமே சின்ன கடைங்க தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, சின்சர்லா கஃபேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் ஒரு பேரெல்லாம் வச்சு கொஞ்சம் சீட்டிங்ஸ்லாம் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் சும்மா ஒரு டேபிளை போட்டு வச்சுருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம். அண்ட் இன்னொரு கடைங்க, 4வது கடை. நான் இதுக்கு மேலே கவுண்ட் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட்டு 1 2 இருந்துச்சு, சரி ரேர் பீஸ் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லைனாக வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். இங்கெல்லாம் பாருங்க, பார்க்க காலியாக தான் கிடக்கு. ஒரு டன்னல் இருக்குங்க இங்கே. நம்ம டன்னலை க்ராஸ் பண்ணுவோன்னு நான் எதுவும் பார்க்கல. ஓகே, ஐ திங்க் அந்த டன்னலை தாண்டினா பிரிட்ஜு. கரெக்டு, ஆமாம், டன்னல் வரும், பிரிட்ஜு வரும், அதுக்கப்புறம் இன்னும் கழிச்சு இன்னொரு டன்னல் வரும். இப்படி தான் போகணும் நம்ம.
எல்லாம் வழியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஆளுக்கு ஊழ இட்டுட்டு எக்கோ வருதான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒதுங்க எங்கே இடம் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது, இதில் போய் நின்றுக்கலாம் போல. இது சின்ன டனல் தாங்க, டக்குன்னு போயிடலாம் அந்த சைடு. இங்கே பாருங்களேன், தண்ணிலாம் இருக்குது. இங்கே தண்ணி இருக்குது, இங்கே வாட்டர் பாட்டில் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன தான் ஃபோன் டச் அடித்தாலும் இங்கே வேணால் கொஞ்சம் வெளிச்சத்தோடு காட்டலாம், பட்டு இங்கெல்லாம் வெளிச்சத்தோடு காட்ட முடியாது. கத்திட்டே இருந்தாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் தாங்க நடந்து போன வழி இல்லை, ஏன்னா சைட்லலாம் இன்னும் தண்ணியாக இருக்குது. ஆக்சுவலி ஓகே, வந்து விட்டோம் வெளியே. 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோங்க. இந்த கூட்டம் நிற்குது பாருங்க, ஜேன்னு மக்கள் நிற்கதான் இங்கே கூட்டம். அதோ பாருங்க, வியூ தெரியுது அங்கே வந்து பிரிட்ஜோட அந்த வளைவு. இங்கேயும் நிறைய கடைங்க இருக்கு, வண்டி ஆட்டோவில் நிற்குது. இங்கேயும் வருது ஆட்டோ. ஜம்ப் பண்ணுவோமா? ஓகே, இதான் இந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜு. 9 ஆர்ச்சஸ் தான். இந்த மாதிரி வளைவுகள் 9 வளைவுகள் இருக்கும். 3, 6, 9. ஓகே, கரெக்டாக இருக்குது, கணக்கு சரியாக வருது. ஆக்சுவலி இது கீழே கூட வழி இருக்குமா, ஏதோ பாதை போகுது, பிளேன்ஸில் நடந்து போகிறாங்க. சரி வாங்க, நம்ம இங்கே என்னெல்லாம் கூத்து நடக்குது, என்ன மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்டு வரைக்கும் அப்படியே ஒரு வாக் போகணுமா. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு 30 செகண்ட் 60 செகண்டு மட்டும் அப்படியே ட்ரெயின் கிராஸ் ஆகுறது, இங்கே நின்று மக்கள் போஸ்ட் கொடுக்கறது விதவிதமாக, அது ட்ரெயின்குள்ளே நின்று போஸ்ட் கொடுக்கறது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ட்ரெயினில் எல்லோரும் வெளியே அப்படியே தலையை காலெல்லாம் நீட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சும்மா நீங்கள் பார்த்த ஒரு வீல். இங்கே நீங்கள் பார்க்குறது ரியாலிட்டி. ட்ரெயின் வருமானு தெரியலையே, பார்ப்போம். இங்கேயே ஒரு பாதை போகுது, அப்படியே அங்கேருந்து அப்படியே இறங்கி இது வழியாக நடந்து இங்கே மேலே போக முடியும். நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் மேலே நடந்துட்டோம், இதையெல்லாம் இப்போ ட்ரை பண்ண முடியாது. நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாகச செயல் ஒன்று பண்ண போகிறோம், அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். இன்றைக்கே எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரம் தான் எழுந்துக்கணும். இங்கே லேண்ட்ஸ்லைட்லாம் வரும் போல், அதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாதுகாப்பு அமைச்சகத்துலேருந்து. இந்த மாதிரிலாம் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணுவாங்க. இந்தியாவில் கூட நிறைய நீங்கள் மலைப்பகுதிகளில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஏதோ ஒரு வேலை நடக்குது. நம்ம அந்த ராவண குகை போனோம் இல்லையா, அங்கே கூட லேண்ட்ஸ்லைடு ப்ரிவென்ஷனுக்காக இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு இனிஷியல் ஒர்க்கு தான், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையெல்லாம் போகும். இந்த வேலை முடிஞ்சக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த ராவண குகை போகிற வழியில் இருந்த மெமேஜ் ஆட் பண்ணுறேன் நான், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளாட்ஃபார்மே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வர குரூப்பெல்லாம் அந்த ட்ரெயினுக்கு ஹை பை சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்மே இருக்குங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஓகே, இங்கே முடியுது. நாங்கள் இதுக்கு அடுத்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், இல்லைனா ரிட்டன் அப்படியே யூட்டனை போட்டு வருவோம். ஓகே, இங்கே வந்து ஸ்டீல் படிக்கட்டு, துரு பிடிச்ச படிக்கட்டு, அண்டு அவ்வளோதாங்க, அதுவும் பெருசாக இல்லை. அங்கே எதுவும் கடை கிடக்கு, ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது.
ட்ரெயின் வருதா? சரி போ. அவ்வளோதான், ஒரு 20-30 செகண்டு தான் முடிஞ்சது. இதுக்கு இவ்வளோ போட்டாங்க. நம்மளும் அதுக்கு தான் வந்தோம். அது விஷயம். நல்ல க்ரௌடுங்க. ஆனால் அவ்வளோதான், ஷோ டைம் இஸ் ஓவர். எல்லாம் கிளம்புறாங்க. நம்மளும் அப்படியே போவோம். இங்கே பாருங்க, பசங்க இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வர ஃபாரினர்ஸ் கூட. இங்கே நிறைய கடைங்க இருக்குது. பட் எல்லாத்தையும் விட முக்கியம் இங்கே வந்து ஃபஸ்ட் எய்டுக்குன்னு ஏதோ வச்சுருக்காங்க. உள்ளக்க யாருக்காச்சும் அடிபட்டு ஏதாச்சும் உதவி தேவைன்னா அதுக்கான வசதி ஏதோ இருக்கும் போல். எப்படி கட்டியிருக்கான் பாருங்க வெள்ளைக்காரன். அவன் தேவைக்கு கட்டினது தான். இங்கே வந்து தேயிலையெல்லாம் கொழம்புக்கு கொண்டு போய் கப்பலில் அனுப்புறதுக்காக கட்டியிருப்பானுங்க. நம்ம அங்கே டன்னல்லேருந்து வெளியே வந்தோம்ல, அங்கேயே நின்று இருந்தோம் அப்படின்னா அந்த டன்னல்லேருந்து வெளியே வரதை வந்து சூப்பராக எடுத்து வைக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே நின்றதுனால தான் இந்த ஆர்ச்சோடு சேர்த்து எடுக்க முடிஞ்சது. ப்ளஸ் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வராது. நமக்கு 6:10 ஆகுது. இப்போது 6 PM மேலே தான் வண்டி வந்ததுக்கு. 5 மணி ட்ரெயின் ஒன்று சொன்னது இல்லையா, அது லேட்டாக வந்ததுக்குன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல். அப்படியே ரிட்டர்ன் போவோமா? ஆல்ரெடி கொஞ்சம் லைட் எல்லாம் கம்மியாகுது, வெளிச்சம் கம்மியாகுது. ஸோ இருக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுவோம். நம்ம இன்னும் 20-25 மினிட்ஸ் நடக்கணும். பர்ஃபெக்டாக அப்படியே யாரும் இல்லாத மாதிரி ட்ரெயின் மட்டும் அழகாக வருது. அப்படியே ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது, டன்னல்லேருந்து வெளியே வருது, நம்ம அப்படியே ட்ரெயின் முன்னாடி நிற்கிறது, அப்படியே இந்த ட்ராக்குக்கு நடுவில் உட்காந்து நம்ம மட்டும் தேவை மாதிரி எடுக்கிறது. இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் நம்ம வந்து விளாக் பண்ணுவோம். விளாக் பண்ணும்போது இதான் ரியாலிட்டி அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம இருக்கிறத அப்படியே காட்ட வேண்டியதான். இங்கே இலங்கையில் வந்து நிறைய இடங்களில், ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் 3 மொழி இருக்கிறத பார்த்துருக்கேன். இங்கே வித்தியாசமாக ஒரு 6 லாங்குவேஜஸில் இருக்குங்க. இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் இருந்தால் சைனீஸா அண்ட் அரபிக் நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் 2 லாங்குவேஜ் இருக்குது. அது ஏதோ ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜஸ் நினைக்கிறேன். பட் சிங்கிளாக எங்கே சிங்களத்தை காணும். இன்ட்ரெஸ்டிங். தகவல் அடிச்சிருக்காங்களா, அதில் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. சிங்களம் எல்லாமே எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்க, அதான் மேலே பிரிண்ட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பாருங்க, சிங்களம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மிச்ச லாங்குவேஜ். இங்கே ட்ரோன் கேமரா யூஸஸ் ப்ரொஹிபிட்டட் வித்தவுட் பெர்மிஷன். ஓகே, ஆனால் பெர்மிஷன் எங்கே வாங்கணும்னு தெரியலையே. ரயில்வேஸ் கிட்ட வாங்கணும் போல். திரும்பவும் டன்னல்குள்ளே நடந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கேயும் வவ்வால்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட் நம்ம வெளிச்சமாக இருக்கும்போது நடந்து போனோம் இல்லையா 6 o'clock முன்னாடி, அப்போ வவ்வாலுக்கான அறிகுறியே தெரில. இப்போ தான் நல்லா சத்தம் போடுதுங்க. நான் கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கேன். உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். சன்செட் ஆகுது இல்லையா, வவ்வால்லாம் முடிச்சிருச்சு போல். பட் ஆனால் செம்ம டைமிங்க. வந்து நம்ம வெயிட் கூட பண்ணல. அந்த சைடு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு போயிட்டு வரதுக்குள்ளே ட்ரெயின் சத்தம் வந்து பார்த்தா வந்துருச்சு வண்டி. ஸோ சூப்பரான டைமிங்கில் 9 Arches பிரிட்ஜில் ட்ரெயின் போகிறத பார்த்துட்டோம். நேற்று நம்ம 10 மணி நேரம் மேலே ட்ராவல் பண்ணி இந்த பிரிட்ஜ் மேலே போனோம். இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் நடந்து வந்து அப்படியே வெளியே வந்து அதை அனுபவிச்சிட்டோம். நல்லா நம்ம வந்து நடந்து வந்தோங்க. நடந்து வந்ததுனால இந்த ட்ராக் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நல்லா அப்படியே இயற்கைக்கு நடுவில், மலைகளுக்கு நடுவில் நடந்து வந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டைமிங்கும் சூப்பராக செட் ஆகிடுச்சுங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் நடந்துருப்போம், வந்ததும் ட்ரெயின் வந்துச்சு. இதே நம்ம வண்டியில் போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன், நான் அங்கங்கே நிறுத்தி மேப் பார்த்து போயிருப்பேன். ஸோ டைமிங் மேட்சாக இருக்குமான்னு டவுட்ஃபுல்லு. அப்புறம் வண்டியை நிறுத்திட்டு மேலே நம்ம கொஞ்சம் நடந்து வந்துருக்கணும். ஏன்னா வண்டியில் போனோம்னா அதுவே வந்து 20 மினிட்ஸ் கிட்ட காட்டுச்சு. நான் அங்கங்கே நிறுத்தி மேப் பார்த்து கரெக்டாக போகிறேன்னா இல்லையா, அது எங்கன்னா டைவெர்ட் ஆகி தப்பாக போயிட்டேன்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே நடந்து வரணும் ரோட்டில் இருந்து. ஸோ அதுக்கெலாம் கண்டிப்பாக டைம் எடுத்துருக்கோம். நமக்கு நம்ம ஹாஸ்டலில் அந்த அங்கிள் வந்துட்டு சூப்பராக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நடந்தே போங்க, டக்குன்னு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொடுத்த ஒரு அந்த சின்ன தகவல்னால நம்ம சூப்பரான ஒரு டைமிங்கில் எல்லாம் பார்த்தாச்சு. மோஸ்ட்லி இந்த ரூட்டில் இனிமேல் க்ரௌடு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து
அந்த டன்னலுக்கு அந்த சைடில் இருக்க ரோட்டில் இறங்கி அப்படியே போயிடுவாங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, த ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. இந்த ட்ராக்கில் நடந்து வந்தது அப்படியே இயற்கைக்கு நடுவில். எனக்கு இதில் பெஸ்ட்டு பார்ட்டு வந்து அந்த ட்ரெயினை பார்த்ததை விட இங்கே நடந்தது தான். நம்ம இன்ஸ்டாகிராமில் அதை மட்டும் காட்டுவாங்க, பட் இங்கே ஒரு அழகான வழி இருக்குது அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜை வந்து பார்க்கணும் அப்படின்னா ரோட் சைட்லேருந்து வந்து பார்க்கறது ஒரு ஆப்ஷனு. பட்டு இங்கே நீங்கள் நடந்து ஒரு 20 மினிட்ஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா எல்லா ஸ்டேஷன்லேருந்து அப்படி நடந்து வரலாங்க. சூப்பரான ஒரு பாதை இது. அப்படியே நீங்கள் கப்பலாலாம் வரீங்க அப்படின்னா அப்படியே கை கோர்த்துக்கிட்டே நடந்து வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்களா இங்கே ட்ராக்லேயே ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. சோலோவாக வந்தாலும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சன் செட் ஆகிடுச்சு இங்கே. அண்டு இங்கே மூன் வந்தாச்சு ஆல்ரெடி. நம்ம அங்கேருந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் நடக்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக நடந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரிட்டன் தான் கொஞ்சம் ஏதோ போய்கிட்டே இருக்கே அப்படின்னு தோணுது. நல்லா இருட்டிடுச்சு. நம்ம எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்துட்டோம். இந்த இடம் என்னன்னு தெரியுதுங்களா? இந்த சைடு ஒரு ரோடு போகுது, இந்த சைடு ஒரு ரோடு போகுதா, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு ரோடு போகுது. நம்ம நிற்கிறது வந்து அந்த டன்னலுக்கு மேலே. நம்ம பழைய ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு புது ஹாஸ்டல் போகிறதுக்கு ஒரு டன்னல் கிராஸ் பண்ணோம் இல்லையா, அது மேலே நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம திரும்ப மேலே போவோம், ஹாஸ்டல் போவோம். இது நம்ம ஹாஸ்டல் இல்லை, இதுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்ம ஹாஸ்டல். இது வந்து ஒரு கெஃபே. Before, yes, but now I'm struggling. Just the hand, yeah? Yeah, of course. Learn to the hand. Okay, நம்ம ஹாஸ்டலில் வந்து சூப்பரான ஒரு இடியாப்பம், ரெட் ரைஸ், ரைட்? Yeah, red one. So in Tamil Nadu we make it in white rice usually. So here I can see a lot of red rice usage. You know this one is the rice make it. This one and yeah. white one is I don't know the corn flour, yeah? Corn flour. Oh, okay. Corn flour, the white one. Oh, okay. The white idiyappam here is made of corn flour. White one is a corn flour. This one is rice. Yes. Okay, okay. Right. I didn't know. That's new to me. Yeah. That's but in your country it's then rice, the white one? Rice, yeah, correct. In India, corn flour is not that prevalent. This is same 3 time I have this is a red rice and white rice have same. This one, the white one. Another one have the corn flour. This one. Give me my father come. Yeah, sure. முடிச்சுட்டு வந்து அப்படியே எல்லாம் இங்கே பேசிட்டு இருந்தோம். இவரே வந்து டின்னர் கொடுத்தாரு, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம ஏதாச்சும் பே பண்ணுவோம். நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். இது வெள்ளை இடியாப்பம் சோளத்தில் பண்ணுறது இல்லைங்க, சோள மாவில். இது வந்து இந்த சிவப்பு அரிசி, இது அரிசி தான். சரி சரி, சூப்பர். Okay, so this is called idiyappam. Yes. Okay, this you can find in 2 different colors. One is in white, Yeah. the other one is this color. Yes. Okay, the white one is made of corn flour Yes. and this one is made of rice flour. Yeah. Okay. This one is the rice is little damaged, you know, and white one is no damage. This one also have, you know, there is a corn flour. This Yes. one. This is Okay, see. String hopper flour. Idiyappam. Yeah, okay. you know the. Okay, this one is 100% rice flour one. Yeah. Okay. Right. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீட்டு சாப்பாடு. ஸோ இங்கே இந்த காமன் ஏரியாவில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். யூஸ்வலாக வந்து அவங்க டின்னர் வந்து செஞ்சு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இந்த சின்ன ஹாஸ்டல் மொத்தமே பெட் கெப்பாசிட்டி 8 கெப்பாசிட்டி தான். 3 ரூமில், ஒரு ரூமில் 4 பெட். இப்போ நம்ம இருக்கிறது 4 பெட்டு. இப்போ இன்னொரு ரூமில் 2 பெட்டு, இன்னொரு ரூமில் 2 பெட், அவ்வளோதான். அண்ட் இங்கே தான் இன்னொரு ரூமில் அவங்க ஃபேமிலியும் தங்கியிருக்காங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு இல்லைங்க. நான் சும்மா கேட்டேன், இங்கே டின்னரும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், எப்படி வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பைஸியாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இடியாப்பமும் மீன் குழம்பும் கொடுத்தாங்க. நானும் அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க வந்து ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். எதுவும் பேலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம செக் அவுட் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பே பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்ததில் அவர்கிட்ட ஃபுல்லாக தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவர் தமிழ் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு கெஃபே ஒன்று இருக்குது.
இப்போ நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல், அப்புறம் இந்த சைடில் வந்து இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது, பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைனாக 3 இடம், 3மே அதோட 3 பசங்களோடது. என்னென்னா இவங்க 3 பேருக்குமே வந்து தமிழ் வந்து தெரியாது. ஏன்னா அவங்க படிக்கும்போது ஸ்கூல்லலாம் வந்து தமிழ் சொல்லி தரலையா. ஸோ வந்து சிங்களமும் இங்கிலீஷும் தான் அப்போல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இப்போது இவங்களோட பசங்க அந்த அங்கிள் பார்த்தோம்லே அவருடைய பேர பசங்க, அவங்க இப்போ படிக்கும்போது ஸ்கூலில் தமிழ் வந்து சொல்லி கொடுக்குறாங்களாம். வரும்போது மேப்பில் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் தப்பாக இருந்துச்சு, ரூட்டுமே காட்டல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் 2மே வந்து மேப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம யூஸ்வலாக கூகுள் மேப்ஸில் கான்ட்ரிபியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து அந்த நம்மளே ரோடு போடலாம் மேப்பில், மிஸ்ஸிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்டாக்ட் நம்பர் அந்த எடிட் ஆப்ஷனில் போய் பண்ணிட்டேன். அது சீக்கிரம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு சாகச சம்பவம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க. பட் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு vlogகும் வர சான்ஸ் இருக்குது. அது நாளைக்கு காலையில் நான் எப்போ எந்திரிச்சிக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான். பேசிக்கலி இங்கே பக்கத்தில் வந்து ஆடம்ஸ் பீக்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே சன்ரைஸ் போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அது காலைல 4 மணிக்கு எந்திக்கணுமா, மணி இப்போவே 9 PM. சரி பார்ப்போம், இதை அந்த சன்ரைஸ் வீடியோ எடுத்து பார்ப்பீங்க, இல்லைனா அந்த சாகச சம்பவம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது.